என்னதான் நம்ம சிக்கன் மட்டன்னு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் சுட சுட சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஏற்படுற சந்தோஷமே ஒரு தனி சுகம் தான் சொல்லணும். ஸோ இந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம பழைய சாதத்து கூடவும் சாப்பிட்லாம், இல்லை புதுசாக சுடு சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். மணக்க மணக்க இன்னைக்கு இந்த கருவாட்டு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த கருவாட்டு குழம்போட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இந்த வாசனையே உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தூண்டிவிடும். ஸோ கசப்பு இல்லாத சரியான பதத்தில் கருவாட்டு குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வானொலி எடுத்துக்கலாம். அந்த வானொலி நல்லா சூடான பிறகு அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கொஞ்சமாக நார்மலாக ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு இதில் ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதோடு கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்போட அளவை பொறுத்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறட்டும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து புளிப்பு சுவை இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு அதாவது கொஞ்சம் காரமும் புளிப்பும் வந்து தூக்கலாக இருக்க மாதிரி இருந்தால் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சில பேர் வந்து தக்காளியை அரைச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, இதோட டேஸ்ட்டே வந்து கெட்டு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரத்தில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து அப்படியே டேரெக்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம்னா இன்னுமே இந்த குழம்போட டேஸ்ட்டும் அதோட மனமுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கருவாட்டு குழம்பு மெத்தடை பயன்படுத்தி நம்ம எந்த வகையான கருவாடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவாடு வாங்கும்போது அதில் வந்து முள் இல்லாத கருவாடை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. சப்போஸ் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம்னா ஸோ அதில் வந்து எந்த ரிஸ்க்கும் இருக்காது. முள் இருக்கிறதால தான் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க நிறைய பேர். ஸோ முள் இல்லாத கருவாடெல்லாம் நிறையவே கிடைக்கிது. ஸோ அதை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்கன்னா அது கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இப்போ மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியிலேருந்து புளி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம இந்த குழம்போடு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். நல்லா இது கொதிச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்பு சப்போஸ் உங்களுக்கு தொக்கு மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு வானொலி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்க போகிறோம். இது கூட இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சேர்த்து தான் இந்த கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இந்த மொச்சப்பயிறு இதெல்லாம் சேர்த்து கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. மொச்சப்பயிறு நம்மக்கிட்ட கிடைக்கல, உங்ககிட்ட கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்புல சேர்த்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி செய்யும்போது இந்த குழம்போட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக கட் பண்ணி போடாதீங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அதிலே சும்மா வந்து கீரல் விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி செய்யும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் நமக்கு. இப்போ கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்குச்சுன்னா போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதங்கின கத்திரிக்காயை நம்ம குழம்போடு சேர்த்துடலாம். குழம்புமே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்.
நம்ம கத்திரிக்காவை வதக்கிட்டு தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் அது உடனேவே வெந்துடும். ஸோ வேகாதுன்னு சொல்லி கவலைப்பட தேவை கிடையாது. இப்போ அடுத்ததாக கருவாடு வந்து கழுவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எந்த வகையான கருவாடா இருந்தாலும் சரி, அத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணீல போட்டு அத அப்படியே வச்சிருக்கணும். இங்க பாருங்க, அது மேல இருக்க அந்த டஸ்ட் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. அது மேல இந்த தூசி, சின்ன சின்ன குப்பைங்கலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து தனியா வந்துரும். ஸோ அதே 5 நிமிஷத்துக்கு நம்ம சுடு தண்ணீலே வச்சிருந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசின பிறகு எவ்வளோ கிளீனா இருக்குது பாருங்க. சுடு தண்ணி வந்து கொதிக்க இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூடில் கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருக்கும் இல்லையா, வெது வெதுப்பான சுடு தண்ணியை சேர்த்து அதில் 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா அது மேலே இருக்க அழுக்கு, இந்த செதில் மாதிரி இருக்க பகுதி அது எல்லாமே வந்துடும். கையால் வந்து லேசாக தேய்ச்சி விட்டாலே எல்லாமே வந்துடும். ரொம்பவே கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தோம்னா கருவாடு வந்து உடஞ்சி அப்படியே கரைஞ்சி போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு நல்லா அலசி எடுத்தோம்னா அது மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டுங்க எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கருங்கல் மாரி வச்சிருப்பாங்க. அந்த கல்லு மேல வந்து லைட்டா தேய்ச்சு எடுப்பாங்க. ஸோ ஊரெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பச்சை தண்ணியிலே நார்மல் வாட்டர்லேயே வந்து வச்சிருந்து, அத அப்படியே அந்த கல்லுல தேய்ச்சு விட்டு எடுத்தோம்னா அழகா வந்துரும். ஸோ நமக்கு வந்து சிட்டிலலாம் நமக்கு அந்த வசதி இல்லாததால, நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு இத எடுத்துக்கலாம். அதில சம்டைம்ஸ் இந்த கல்லு, மண்ணெல்லாம் கூட இருக்கும். ஏன்னா, அத காய வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தான் கருவாடு சேர்க்குறோம். ஏன்னா கருவாடு வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. 5 நிமிஷம் தான். கத்திரிக்காய் சேர்த்துட்டு உடனேவே நம்ம கருவாடும் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு, நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளான மெத்தடில் கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடலாம். இல்லாட்டி பழைய சாதத்து கூட, நம்ம இந்த பழைய சாதத்தில் வந்து உப்பு எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு சைடிஷாக நம்ம இந்த கருவாட்டு குழம்பும் எடுத்துக்கலாம். நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பழைய சாதத்தை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ஸ்பூனால் இந்த குழம்பு எடுத்து அந்த சாதத்து மேலே கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கருவாடு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.